மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து அர்ஜுன் சாரோட இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேரன் சார் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். மறுபடியும் சேரன் சாரோட ஒரு சின்ன ஷூட்டிங் இருக்கும் இவங்க எல்லாரும் வரும்போது. இந்த வாரத்தில் வந்து அர்ஜுன், சேரன் இவங்களோட இப்போ வந்து நான் விமலை வந்து 3வது ஹீரோவாக போட்டிருக்கேன். 3 ஹீரோ இந்த படத்தில், 3 பேர் 3 காதல். ஒன்று அர்ஜுன் சார், இன்னொன்று சேரன், இன்னொன்று வந்து விமல். ஸோ இதில் வந்து அவங்க 3 பேருக்கும் வந்து காதல்ங்கிறது என்ன, அது வந்து வாழ்க்கையில் எப்படி வந்து ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குங்கிறது இந்த திரைப்படம் மூலமாக நான் சொல்ல வர்ற ஒரு விஷயமா இருக்கும். காதலை எப்படி பார்க்கணும், இது என்னோட பார்வைகள் இந்த படத்தில் இந்த 3 கதாநாயகர்கள் வழியாக, இந்த கதை வழியாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் அதை வந்து மக்கள்கிட்ட அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு ரொம்பவும் பிடித்த 3 கதாநாயகர்கள் இதை பண்ணும்போது நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால் அதில் அர்ஜுன் சார், சேரன் அண்ட் விமல் இந்த சில சம்பவங்கள் வந்து வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது. அது வந்து இந்த நண்பர்கள் தான், இதுதான் கதை, இவங்களோட தான் இது அப்படின்னு சொல்கிறது, அப்படி சொல்லணும்னு நான் விரும்பலை. அந்த மாதிரி கிடையாது. எதையுமே வந்து முழுக்க வந்து நீங்கள் வந்து கற்பனையில் ஒரு படத்தை எடுத்ததே இது வரைக்கும் நான் கிடையாது. முழுக்க என்னோடய கற்பனையில் நான் இது வரைக்கும் படம் எடுத்தேன்னு சொல்லவே முடியாது. எனக்கு கதைங்கிறதே வாழ்க்கையிலேருந்து தான் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கிட்ட வந்து பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், இந்த சக மனிதர்கள்ட்டேருந்து மட்டும்தான் என்னோடய கதைகளை நான் உருவாக்குறேன். பட் அதுக்காக உடனே அது அப்படியே சீனாக ஷார்ட்டாக மக்கள்கிட்டருந்து வராது. அது ஏதோ ஒன்றா வரும், எனக்குள்ளே ஒன்று போகும். ஸோ நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை எப்படி வந்து நம்மளோட கதையில் எங்கே எந்த சம்பவங்கள் பொருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நம்ம ஒரு திரைப்படத்தில் பயன்படுத்திக்கிறோம். அந்த விதத்தில் பொதுவாகவே எனக்கு வந்து நிறைய உண்மை கதைகளை படம் பிடிக்கிறதுல தான் ஒரு விருப்பம் இருக்குது. இதுலேயும் நிறைய உண்மை சார்ந்த விஷயங்கள், நடந்த விஷயங்கள் நிறைய இந்த 3 பேர் 3 காதல் திரைப்படத்தில். மறுபடியும் மக்களுக்காக அதிகமான ஒரு நிறைய பேரை போய் சென்றடைகிறதுக்காக நான் பண்ணுற ஒரு திரைப்படமாக தான் அந்த 3 பேர் 3 காதல் இருக்கும். அதனால தான் நான் வந்து இதில் நிறைய இளைஞர்களுக்கான விஷயங்கள் நிறைய நான் சொல்லணும்னு நினைக்கிறத தான் இந்த திரைப்படத்தில் முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிட்டதுக்கு காரணமே இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணுங்கிறது தான். இது வெறும் காதல் கதை இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நான். இது வந்து காதலை பற்றின கதை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லவ் ஸ்டோரி, இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் லவ் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ அதனால் முழுக்க நிறைய இளைஞர்களுக்கு பிடித்தமான ஒரு காட்சிகள், சுவாரஸ்யமான காட்சிகள், அதே நேரத்தில் அது என்னோட ஸ்டைலில் இந்த திரைப்படத்தில் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அதை வந்து எதிர்பார்க்கலாம். நான் வந்து சேரனோட ஒர்க் பண்ணதை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொன்னேன், எனக்கு வந்து ஒரு புதிய நண்பர் கிடச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக வந்து எனக்கு வந்து அவரை ரொம்ப வருஷமாக தெரியும். நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நாங்கள் சந்தித்த காலத்திலேருந்து அவர் வந்து KS ரவிக்குமார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுலேருந்து எனக்கு அவரை தெரியும். பட் அப்புறம் அவர் முதல் படம் டைரக்ட் பண்ணோன்னா பாரதி கண்ணம்மா பீரியடில் அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாரதி கண்ணம்மா ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து அவர் எடுத்த எல்லா நல்ல படங்களும், ஆட்டோகிராஃப்லேருந்து தவமாய் தவம் இருந்தெல்லாம் நான் வந்து ஒரு எப்பிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தவமாய் தவம் இருந்து. அவரோட படங்கள்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான படம் நான் நினைக்கிறேன். ஜெனரலி எனக்கும் அவருக்கும் ஒரே டைப் ஆஃப் திங்கிங். எனக்கு பின்னாடி வந்தவங்களில் எனக்கு பிடிச்ச இயக்குநர்களில் ஒரு முக்கியமான இயக்குனர் சேரன். ஏன்னா என்ன மாதிரியே அதே மாதிரி ஒரு குடும்ப கதைகளுடைய ஏரியாவில் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்கிற ஒரு இயக்குனராகத்தான் நான் திரு சேரன் அவர்களை பார்க்குறேன். அவருடைய எல்லா படத்துலையும் அது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு கருத்தை பிடிவாதமாக சொல்லக்கூடிய ஒரு குணம் அவர்கிட்ட இருக்குது. அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து என் மனசுக்குள்ளே இருந்த விஷயங்கள். நாங்கள் ரொம்ப ஒன்றும் பேசிக்கிட்டது கிடையாது, பகிர்ந்துக்கிட்டது கிடையாது. அப்பப்போ சில படங்கள் அவர் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோட படங்கள் எல்லாம் என்கிட்ட அவர் நேரடியாக வேறு எந்த நட்பு ரீதியாக வேறு எந்த தொடர்புகளும் இல்லாட்டாலும் என்னுடைய படங்களை வந்து ப்ரிவியூவில் வந்து பார்த்துருக்காரு. எவ்ரி டைம் என் படங்கள் அவருக்கு வந்து ரிதம் ரொம்ப பிடிச்ச படம், ஏனி ரொம்ப இருக்க ரொம்ப பிடிச்ச படம். என்னோட படங்கள் எல்லாத்த பற்றியும் வந்து அவர் என்கிட்ட ஒரு ரிலீஸும் போதும் என் படங்களை வந்து பார்த்து பிடிச்சி நல்லா இருக்குன்னு பேசியிருக்காரு. இவ்வளவு தான் எங்களுடைய ஒரு நட்புன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி. பட் இந்த படத்துக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்வேன். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு எனக்கும் அப்படி ஒரு புரிதல் அண்டு டச் விட். இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இருந்தது அவரோட அந்த படத்தில் ஒர்க் பண்ணது. அண்ட் இஸ் அ டார்லிங்னு சொல்லலாம். ஒரு டைரக்டராக, ஒரு ஆர்டிஸ்டாக அவரை பற்றி சொல்லணும்னா ஹி வாஸ் ஸோ நைஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ். அண்ட் என்னை ஒரு கிரியேட்டராக அவரால் முழுக்க புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவரை எனக்கு வந்து ஒரு நடிகராக முழுக்க புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஒரு ரொம்ப நல்ல சென்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா
அர்ஜுன் சார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இப்போ நான் சேரனை பற்றி என்ன சொன்னனோ அது எல்லாத்தையும் எனக்கு வந்து ரிதம் படத்தில் 11 வருஷம் முன்னாடி பண்ணி கொடுத்தவர் அர்ஜுன் சார். அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, அவர் ஒரு 150 படம் பண்ணியிருக்காரு. பட் நான் அவர்கிட்ட வந்து ரிதம் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன போதுமான இதோட எனக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து காலையில் 4 மணிக்கு வரணும்னா 4 மணிக்கு ஷாட்டுக்கு வருவார். சரி, அவரோட ஜென்ரலாக அவருக்கு இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் தளர்த்திக்கிட்டு என்ன அவர் வந்து ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர்னு தான் கூப்பிடுவார். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க, ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறேன்னு சொல்லி பாம்பேலலாம் எனக்கு வந்து ஒரு பொது இடங்களில் பப்ளிக் வழங்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பரபரப்புகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நடுவில்லாம் எனக்கு வந்து படம் நல்லா வரணும்னு ரிதம் போது பண்ணி கொடுத்தவர். அவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி அவர் லைஃப்பில் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மறக்க முடியாத திரைப்படம் நான் இயக்குன ரிதம். அதே மாதிரி என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத ஒரு படம் அவர் நடித்து கொடுத்த ரிதம். ஸோ எங்கள் 2 பேரோட லைஃப்பில் வந்து ரிதம்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் எங்களுக்குள்ள ஒரு பிரமாதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் புரிதல் இருந்தது. அதுக்கப்புறம் வேறு படங்கள் அமையலை நாங்கள் சேர்ந்து பண்ணுறதுக்கு. 2 பேருக்குமே ரொம்ப விருப்பம் இருந்தால் கூட ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையலை. பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் எனக்கு அவரோட ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அவர் பாராட்டுறதை நான் சொல்லணுன்னாக்கா நான் இன்னமும் அதை விட இன்னும் அதிக சுறுசுறுப்பாக இன்னும் அதே மாதிரியே துருத்துருன்னு இருக்கேங்கிறார். நான் சொல்லணுன்னாக்கா எனக்கு ரிதமோட ஒரு யங்காக இருக்க மாதிரி இருக்குது அந்த படத்தில் பார்த்தா. ஸோ அந்த அளவுக்கு அகெயின் வி ஷேர் அ வெரி நைஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அவருக்கு. அகைன் நான் அவர் சேரும்போது ரிதமோட சாயல் இருக்கு. படத்துல நடிச்சது கிடையாது. எனக்கு வந்து நடிக்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக தங்கர் பச்சான் கேட்டபோது கூட அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேனே தவிர நடிக்கல. எங்கேயோ எனக்கு வந்து ஒரு இயக்குனராக எனக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி வந்து நான் நடிகன் ஆகணுங்கிறது வந்து இன்னொரு பெரிய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படத்தை தயாரிக்கிறது ஒரு பொறுப்பு, படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அல்லது ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறது கூட அதுக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பு. ஸோ அந்த ஒரே நேரத்தில் 2-3 குதிரைகளை என்னால் சவாரி பண்ண முடியாது. எனக்கு இது சௌரியமாக இருக்குது, இதுதான் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால் நான் இயக்குனராகவே ஒரு சந்தோஷமாக இருக்கேன். இதெல்லாம் வந்து வேற ஒரு சைட். நல்லா அழகான பசங்க வராங்க, யங்ஸ்டர்ஸ் வராங்க, இன்னும் அழகான கதாநாயகர்களை திரையில் கொண்டு வரலாம். அது எனக்கு கொண்டு வர முடியும், அதுதான் என் வேலை, அதை பண்ணிகிட்டு இருக்கேன்.